ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் என்னுடைய பழைய ஹெச்பி லேப்டாப்பை வந்து ரிமூவ் பண்ணி எப்படி அசம்பிள் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு பார்ட்ஸும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் டிஸ்பிளே ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது வந்து நியூ டிஸ்பிளே மாற்றினா சரியாயிடும். பட் இருந்தாலும் நான் அதை வந்து எப்படி கழட்டி மாட்டுறது அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி கடையில் வந்து ஒரு 30 ரூபா சம்திங் தான் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ப்ரைஸ் இருக்கும். ஸோ இது ஒன்று வாங்கிக்கிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்பனர் வந்து மேக்ஸிமம் சில கடையில் கிடைச்சா வந்து லோக்கலில் வாங்கிக்கிங்க. இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எதுக்காக இதை வச்சு தான் கேட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இல்லாமல் நம்ம கேட்டலாம். பட் நம்ம லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ சின்ன டேமேஜஸ் ஸ்க்ராச்சஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ப்ராப்பரான இந்த மாதிரி டூல்ஸை வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க நம்ம இப்போ என்னுடைய லேப்டாப்பை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ பேட்டரியை ரிமூவ் பண்ணிக்கிறேன். என்ன ரீசனுக்காகனா, இது வந்து ஏன் உடனே வந்துடுச்சு அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய லாக்கிங் பொசிஷன் எல்லாமே உடஞ்சிருச்சு. ஸோ அந்த ரீசன்னால் வந்து நான் எடுத்த உடனே வந்துடுச்சு. ஜஸ்ட் நான் ஒரு அட்டாச் பண்ணி என்னுடைய லேப்டாப்பை சிம்பிளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை அன்ஸ்க்ரூ பண்ணுவோம். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக சில ரப்பர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் ஸ்பீடாக வைக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ இது வந்து ரொம்ப டைம் ஆகும். நீங்கள் அன்ஸ்க்ரூ பண்ணக்கூடிய எல்லா ஸ்க்ரூவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுங்க. மிஸ் ஆகிடுச்சுன்னா வந்து ரீயூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இப்போ எப்படி ஓப்பன் பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு ஓப்பனர் தேவை. இந்த ஓப்பனர் வச்சு தான் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக உங்களுடைய லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட நீங்கள் பேட்டரி ஆன் பண்ணுவீங்க பார்த்தீங்க. ஸோ அந்த பட்டன் சைடில் எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பில் வந்து உங்களுடைய இந்த டூல்ஸ் வச்சு மூவ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து இந்த லேயர் வந்து அப் ஆகிடும். இதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணலாம். ரொம்ப அர்ஜென்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு வாட்டி கேட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறது பெட்டர். ஏன்னா சில பார்ட்ஸ்லாம் வந்து உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறது ரொம்ப பெட்டர். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இது பேக் சைடு திருப்பிட்டு ஜஸ்ட் இதோட இந்த சைடு வந்து கீழ்னு சொல்லுவாங்க, இதில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஷேக் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஓப்பன் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக வந்து லைட்டாக ஷேக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இது உங்களுக்கு என்னென்ன பார்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். இப்போது நான் என்னுடைய லேப்டாப்புக்கு வந்து SSD போட போகிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து HDD கொடுத்துருந்தாங்க. நான் எதுக்கு ரிமூவ் பண்ணிட்டேன்னா, என்னுடைய மானிட்டர் சரியாக ஒர்க் ஆகாதனால. ஸோ நான் இதை வந்து ஒரு டேட்டா பர்பஸ்க்காக வந்து என்னுடைய SSDயை நான் வந்து வெளியே கட்டி எடுத்துட்டேன். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த SSD நான் போடணும். இதுக்கு வந்து அந்த பின் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சாட்டா கேபிள் வேலையை தான் நம்ம போடணும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ரேம். ஓகேங்களா? இது ரேம் எப்படி ஓப்பன் பண்ணால், இது சைடில் வந்து 2 ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னாவே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். நீங்கள் ஃபிட் பண்ணும்போது கரெக்டாக ஃபிட் பண்ணணும். ஓகேங்களா? ரேமில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைப்ஸை பொறுத்து தான் வந்து உங்களுடைய லேப்டாப் வந்து சப்போர்ட் ஆகும். இதில் வந்து PC3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? DDR 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 4 5 அந்த மாதிரி மாடல் இருக்குது. ஓகேங்களா? இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 4GB RX 1RX8 அண்ட் PC3ன்னு கொடுத்துருக்கீங்களா? இந்த மாடலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சப்போர்ட் ஆகும். நீங்கள் வேறு மாடல் வந்து PC2 PC4 அது மாதிரி போட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சப்போர்ட் ஆகாது. ஓகேங்களா? இதில் வந்து பின் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லாக்கிங் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொறுமையாக வச்சு ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எதனா ஒரு பின் வந்து ஒர்க் ஆகலைன்னா அப்படின்னா நீங்கள் ரப்பர் வச்சு எரேஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா சம்டைம்ஸ் இது ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம வந்து SSD. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய லேப்டாப்பில் வந்து HDD தான் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து என்னுடைய லேப்டாப் வந்து OS சீக்கிரமாக பூட் ஆகணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவும் அண்ட் தென் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு வந்து அதிகமாக வேணுன்றதுக்காக நான் வந்து SSD வாங்கியிருந்தேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட OS சீக்கிரமாக பூட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 256 சம்திங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிபியில் வந்து SSD வாங்கி இன்டர்னலாக ப்ரைமரியாக யூஸ் பண்ணிங்க OS ரன் பண்ணுறதுக்காக. நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா செகண்டரியாக வந்து HDDயை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஆப்ஷன் நான் வந்து நான் லெட்டராக எப்படி சொல்கிறேன். ஓகேங்களா? SSD வந்து ப்ரைஸ் வந்து அதிகம். நீங்கள் HDDயை கம்பேர் பண்ணும்போது SSD வந்து ப்ரைஸ் அதிகம். என்னென்னா இது எல்லாமே வந்து இது மெக்கானிக்கல் பார்ட்ஸ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரானிக்கல் பார்ட்ஸ் எல்லாமே வந்து. இப்போது இதை எப்படி அட்டாச் பண்ணணும், எக்ஸ்டர்னலாக நீங்கள் வந்து ஒரு STDயை போட போகிறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து கேடி அப்படின்ற இந்த அடாப்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வாங்கணும். இதை வாங்கி தான் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி உங்களுடைய செகண்டரி மெமரியாக யூஸ் பண்ணிக்க முடியும். இது எப்படி லாக் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்கு SSD எடுத்திருக்கேன். இப்போ இங்கே ஒரு பின் பொசிஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் வந்து அதுக்கான அடாப்டர் ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அதில் நீங்கள் ஒரு ப்ளக்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக யூஸ் ஆகும்.
ஓகேங்களா. நீங்கள் சிடி டிரைவர் எக்ஸ்ட்ராவாக வாங்கலாம், பட் அது வந்து வேஸ்ட்டு தான். ஓகேங்களா. இப்போ நம்ம ப்ராசஸர் பார்க்குறோம். இந்த ப்ராசஸர் வந்து இங்கேருந்து தான் வந்து ப்ராசஸர் அதிகமாக ஹீட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு பைப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அலுமினியம் கலரில். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீட்டை வந்து வெளியே போகும். இந்த ஹீட்டை வந்து இந்த ப்ராசஸர் ஃபேனு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியே அவுட்புட் தள்ளிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய லேப்டாப்புடைய எல்லா கம்பனண்ட்டை வந்து கூலிங்காக வச்சுருக்கிறதுக்கு இது மெயினாக யூஸ் ஆகும். இது வந்து ஏஎம்டி ப்ராசஸர். ஸோ இன்பில்டாக வந்து நம்மளுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கும். இதுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெர்மல் பேட் இருக்கும். ஸோ இது வந்து கூலிங்காக வச்சுருப்பாங்க. இதை நீங்கள் மேக்ஸிமம் வந்து ப்ராசஸர் நான் வந்து ஓப்பன் பண்ணுறது ரிஸ்க். ஏன்னா எதனா ஒரு சின்ன பார்ட் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா மாற்றுறது ரொம்ப கஷ்டம், போர்டே வேஸ்ட். இது வந்து எஸ்எஸ்டிக்காக. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போது இந்த கேடையை வந்து எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போது இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்டி அதாவது ஹெச்டிடியை வந்து ஃபிட் பண்ணணும். ஓகேங்களா. அந்த ஒயர் பார்க்குறீங்களா, ஸோ அந்த இடத்துல தான் வந்து இருக்கும். அதில் வந்து எல் பெண்டு மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூஎஸ்பி ஆப்ஷனுக்கு வந்து ஒயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி, நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஒயர் தான் வந்து இந்த ஒயர். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பயாஸ் பேட்ரி. என்ன பயாஸ் பேட்டரினா இது சிமோஸ் பேட்டரின்னு சொல்லுவாங்க. இந்த 3.2 வோல்டேஜ் சம்திங் இருக்கும். ஓகேங்களா. இதுதான் உங்களுடைய பயாஸுக்கு பவராக ஒர்க் ஆகும். நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் உங்களுடைய டைம்லாம் மாறாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த பயாஸ் பேட்டரி தான் வந்து எனி டைம் வந்து ஆன்லேயே இருக்கும். இது எப்போ காலியாகுதோ ஸோ அந்த நீங்கள் எப்போ பவர் ஆன் பண்ணுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் ஆகிடும். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பியில் நம்மளுக்கு 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட் ஸ்பீக்கர். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட லெஃப்ட் சைடில் வந்து ஓரமாக இருக்கும். ஓகேங்களா. இதுக்கான ப்ளக் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஸ்பீக்கர். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒய்ஃபை கார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கார்டை எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஒய்ஃபை வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இதுக்கு வந்து ஒயர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேக்கு அந்த வழியாக போகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே மானிட்டர் வந்து கேபிள் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கீழே இருக்கக்கூடிய கீபோர்டுக்காக. ஓகேங்களா. இதுதான் ஓவரால். இதை நீங்கள் வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க நம்ம இப்போ இதில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து சரியாக இந்த வீடியோ வந்து ஃபோக்கஸுங்க இருக்காது, ஜஸ்ட் உங்களுக்கு மேலோட்டமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விஜே போர்ட்டு, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் போர்ட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் HDMI போர்ட்டு, 2 USB, அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு பிக்சராக காட்டுறேன். இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து இன்னொரு USB கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ இது வந்து பவர் கேபிளுக்கான பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஜே போர்ட், லேண்ட் போர்ட், HDMI போர்ட், அந்த 2 USB, ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருப்பாங்க. அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடாப்டர் மெமரி கார்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இந்த எல்லோ கலர் இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் வந்து அடாப்டர் போட்டு மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த மதர் போர்டை ஒரு ஸ்னாப் எடுத்துக்கங்க. இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் எதனா பின்ஸ் எதனா ராங்காக இன்செர்ட் பண்ணிட்டோமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தால் ஸோ ஈஸியாக அசம்பிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. நான் வந்து இப்போது இந்த ஸ்பீக்கர் கேபிள் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஷேக் பண்ணி எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் கேபிள் வந்து வெளியே வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பீக்கரை நான் ரிமூவ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா ரைட் சைடில் வந்து சரியாக வரல. நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்தோடனே ஈஸியாக வந்துடுச்சு. ஓகேங்களா. இதுதான் ஸ்பீக்கர். இதுலேயே செம்ம டஸ்ட்லாம் இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். இதில் போர்டோட வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்சுலேஷன் பிளாக் கலர் டேப் இருக்குது பார்த்திங்களா. இது வந்து ஜஸ்ட் ஒரு டேப் தான். ஸோ இந்த டேப்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயர் வந்து எங்கேயும் அன்ஈவனாக வந்து டச் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஜஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து நீங்கள் ஒட்டிக்குங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த போர்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஸ்க்ரூஸ்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த பேனலோட வந்து கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வந்து உங்களுடைய போர்டு வந்து ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவரை இல்லை அந்த ஓப்பனரை வச்சு லைட்டாக அப் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா டச் பேட் ஆர் ட்ராக் பேட் ஏதோ ஒரு கேபிள். ஓகேங்களா. இது நெக்ஸ்ட்டு இங்கே வந்து உங்களுக்கு பவர் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்டாக இருக்கும். பவர் கேபிள், இந்த பவர் கேபிளும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடுக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. இதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு வந்து ப்ளக்கின்றதை வந்து ப்ளக் அப் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராசஸருக்கான கேபிளை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேபிளாக வந்து கனெக்ட் ஆகிருக்கும்.
அதை நீங்கள் வந்து கொஞ்சம் செக் பண்ணி எடுத்திங்கன்னா அதுவும் ஈஸியாக வந்துடும். ஏன்னா ஒயர் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி ரீசால்ட்ரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய ஒர்க் ஆகும். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸரில் வந்து ஃபேனில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. நான் ஒரு ஸ்க்ரூ தான் வந்து கட்டி பார்ப்பேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்க்ரூ வந்து ஹைட் ஆகிருக்குது, எனக்கு சரியாக தெரியல. ஸோ அதை வந்து கொஞ்சம் செக் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து அதையும் வந்து அன்ஸ்க்ரூ பண்ணி எடுத்துக்கங்க. அன்ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இது நீங்கள் செகண்ட் ஹேண்டில் வேணும் அப்படின்னா பழைய லேப்டாப்ஸ் எதனா இருந்ததுன்னா அப்படின்னா ஸோ அதை வாங்கி இதே சேம் பின் கான்ஃபிகரேஷன் இருந்தால் யூஸ் ஆகும். ஓகேங்க. இது செம்ம டஸ்ட் இருக்குது. ஸோ இதை க்ளீன் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா. அதில் வந்து ப்ராசஸருடைய ஃபேன் அது. நெக்ஸ்ட்டு மதர் போர்டில் வந்து உங்களுக்கு பவர் கேபிள் வந்து கனெக்ட் அதை ரிமூவ் பண்ணிகிட்ருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேக்கான கேபிள். ஓகேங்களா. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக் டைப் கொடுத்துருப்பாங்க. அந்த லாக் டைப்பை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த ரேம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஆஃப்டர் வந்து நீங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது மதர் போர்டை அப்போ வந்து ஒட்டிக்குங்க. ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். ரிமூவ் பண்ணிட்டு எடுத்தோடனே இப்போ வந்து நான் என்னுடைய போர்டை வந்து அப் பண்ண பார்க்குறேன். பட் ஆனால் வந்து இங்கே இன்னும் ஒரு சில ஸ்க்ரூஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அதை நான் கவனிக்கல. ஸோ அதை வந்து நம்ம இப்போது அன்ஸ்க்ரூ பண்ணணும். இது வந்து நம்ம சாட்டா கேபிள். ஓகேங்களா. இந்த சாட்டா கேபிள் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இதில் என்னென்ன கேபிள்லாம் இந்த போர்டோட கனெக்ட் ஆகிருக்கோ, ஸோ பேனலோட அட்டாச் ஆகிருக்கோ, ஸோ அதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போது இதில் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்க்ரூ இருந்தது. ஸோ அதை நான் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து ஜஸ்ட்டு வந்து புல்லப் பண்ணுறேன். ஸோ இன்னொரு ஸ்க்ரூ மறந்துட்டனால ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போது வந்து எடுத்திங்க அப்படின்னா ஈஸியாக வரும். ஏன்னா எங்கெங்கே ஸ்க்ரூ ஃபிட்டிங் இருக்குன்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு போர்டு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஈஸியாக எடுத்துடலாம். உங்கள்கிட்ட வந்து ஏர் ப்ளோயர் இல்லது ஒரு ஐபி இருந்ததுன்னா ஸோ அதை வச்சு ஜஸ்ட்டு நீங்கள் க்ளீன் பண்ணால் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு ஈஸியாக மாட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே லேப்டாப்பை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டு இருக்கும். ஸோ கீபோர்டு மாற்றுறது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஓகேங்களா. இந்த சின்ன சின்ன பிளாக் டாட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பிளேட் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கீபோர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டாஸ்க் தான். ஸோ பட் ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் இருந்தால் ஈஸியாக பண்ணலாம். மேக்ஸிமம் எந்த காம்பனண்ட்டும் டேமேஜ் பண்ணாமல் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது தான் ரொம்ப ஒரு விஷயம். ஓகேங்களா. நான் பண்ணுறதே கொஞ்சம் ரூடாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ எதனா ஒரு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அது ரிலேட்டடாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இல்லை ஓஎஸ் ரிலேட்டட் டவுட் இருக்குன்னா ஸோ அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.